ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு $299, அதாவது $300 நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். ஒரு 15 days கிளாஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸு, அப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸு, அப்புறம் 2 ப்ளவுஸ் இருக்கும். ஆனால் அதில் 3 மெத்தடில் நம்ம டீச் பண்ண போகிறோம். அதாவது அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து ஒர்க் பண்ணுறது, அப்புறம் மெஷர்மெண்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறது, அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா 4 மடிப்பில் போட்டு நம்ம ப்ளவுஸை கட் பண்ணுற இந்த 3 மெத்தட்லையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 299க்கு இந்த கிளாஸ் இருக்க போகுது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நார்மல் நம்ம ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 2x2 கிளாத் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 2 ஃபோல்டாக இருக்கும். அதை நீங்கள் 4 ஃபோல்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நார்மல் லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணதில் இது நம்ம நார்மல் ப்ளவுஸ், அதாவது லைனிங் இல்லாமல் நார்மலாக நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம இப்போது மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் கட்டிங் இப்போ ரொம்ப சிம்பிளாக, அதாவது இந்த கோர்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி நல்ல ட்ரைனிங் ஆனவங்களுக்கு இது இல்லை. இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ப்ளவுஸ் ஒன்று எடுத்திருக்கேன். கிளாத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் தான் கட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு நமக்கு டேப் இல்லாமல் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கீழே 1.5 இன்ச்சு விட்டால் போதும். மடித்து அடிக்கிறதுக்கு நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் 2 இன்ச்சு விட்டுருக்கோங்க. விட்டுட்டு அதை 4 ஃபோல்டையும் ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இது நம்ம மடித்து அடிச்சிருவோம். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதனால் அந்த 2 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது, பிகினராக இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது நம்மளுடைய பேக் ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, பேக் பார்ட்டு உள்ள ஸ்லீவு மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏன் ஃப்ரண்ட் சைடு எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடில் நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருப்போம். அதனால் அது அளவு மாறுபடும். அதனால் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்களுக்காக இந்த கிளாஸ் நான் சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸை பேக் சைடு மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கையோட சுற்றளவு நம்ம லைன் மேலே வச்சு மார்க் பண்ணிடுறோம். அப்புறம் ஹைட்டுக்கு அந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ண இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோலுக்குள்ளே கேப் ஹைட்டு கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல சுற்றளவுலேருந்து கேப் ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இப்போ நான் டேப் வச்சு மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா, இது நமக்கு 1.5 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கலாம். இது எக்ஸஸாக தையல் விடுறது தான். நம்மளுடைய அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நான் மார்க் பண்ணியிருக்கிறது. சப்போஸ் நீங்கள் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட உள் பக்கமாக விட்டுருக்கலாம். ரொம்ப விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே நீட்டாக இருக்காது. 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம். எனக்கு இப்போ அதில் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா 1.25 தான் இருக்குது. அந்த 1.25 மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் ப்ளவுஸை வச்சே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா பாருங்கள், நம்ம அந்த ஷோல்ட்ரு இருக்குல்ல, அதிலேருந்து அந்த கேப் ஹைட்டு மார்க் பண்ணோம்ல, அது வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு வளைவு கொடுத்துடலாம். இது நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கிராஸாக போட்டுக்கலாம். நான் அப்படியே கை வச்சு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம உள் வளைவு வெட்டுவோம் பார்த்திங்களா, அதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதிலேருந்து ஒரு இன்ச்சு விட்டுருங்க. அப்புறம் கைக்குழி கட் பண்ணோம்ல, அதிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்கையும் சென்டரில் வச்சுட்டு அதனுடைய மிடில் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு, கீழ் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் உள்ள 1/2 இன்ச்சு நம்ம
எங்கே கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டு கட் பண்ணுவோம். இப்படி இந்த மாதிரி 3 லைனும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உள்பக்கமாக கொடுத்துருக்க வளை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. சிலர் அதில் வந்து 3/4 இன்ச்சு கூட விடுவாங்க, அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஆனால் 1/2 இன்ச்சு போதும். 1/2 இன்ச்சு போட்டிங்கன்னா நமக்கு ஆம்கோலுக்குள்ளேயும் நமக்கு வந்து சுருக்கம் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் நமக்கு ஃப்ரண்ட் சைடும் நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம், அதனால் அது நீட்டாக இருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ப்ளவுஸை வச்சே நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது துணியை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நம்மளுடைய பேக் பார்ட் வந்து மேல் பக்கமாக இருக்கணும், அதாவது ஃப்ரண்ட் சைடு மேல் பக்கமாக வைக்கக்கூடாது. நான் வச்சுருக்கேன் பாருங்கள், பேக் பார்ட் வந்து பேக்கோடைய ஸ்லீவ் இருக்குல்ல, அது மேல் பக்கமாக வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ கையில் காமிக்கிறது கை சுற்றளவு. அதுக்கு சைடில் ஆம்கோல் உள்ள ஜாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறது உள்ளுக்குள்ளே தையலுக்காக நம்ம விடுறது. இதை எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஆம்கோல் இந்த ஸ்லீவை வச்சே நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து ஃபோன் ரிப்பேர் ஆனதுனால ஒரு 1 மந்த்துக்கிட்ட நான் வீடியோஸே போடலை. இப்போ தான் இந்த ஃபோனில் வந்து ஃபஸ்ட் டைமாக எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு கிளியராக தெரியுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் ஃபஸ்ட் டைம் ஸ்லீவை மட்டும் கட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடலான்ட்டு நான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்டில் கேளுங்க. இந்த ப்ளவுஸ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம 3 மெத்தடில் வந்து கற்றுக்கலாம் அந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத. இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் நம்ம குடஞ்சி வெட்டுறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் இருந்து 2 ப்ளவுஸ் கட் பண்ணதை 2ஆக ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4 மடிப்பாக இருக்கிறதோட வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினீங்கன்னா 4 கிளாத்துமே டேமேஜ் ஆயிரும். ஒரு பக்கம்தான், அதாவது ஒரு சைடு மட்டும்தான் நம்ம அதை கட் பண்ணணும். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு ஸ்லீவு. இதே நீங்கள் ஸ்லீவை ப்ளவுஸு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதும் நான் சொல்லி கொடுக்குறேன். டேப் இல்லாமலுமே நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதான் சொன்ன மாதிரி 3 மெத்தட், 3 ப்ளவுஸு, அதாவது மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து, அப்புறம் அளவு மெஷர்மெண்ட் இல்லாமல் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 4 ஃபோல்டில் ஒரு மெத்தட். இந்த 3 மெத்தட்லேயுமே நம்ம நார்மல் ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங்கு, அதுக்கப்புறம் 3 ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். நார்மல் கட்டிங்கில் வந்து சாதா ப்ளவுஸும், கிராஸ் கட்டிங்கில் லைனிங் ப்ளவுஸும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வேணுனாலும் என்னை கேட்டுக்கோங்க. தேங்க்யூ, கீப் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.